அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th தமிழ் பழைய புத்தகம் இயல் 9 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 33 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி இயல் 8 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெற்றிகரமாக 6th ஸ்டாண்டர்ட் வந்து முடிக்க போகிறோம். இது முடிஞ்சதுமே 7th வந்து ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி இடையில வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கு வைஸும் நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு காலம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். காலம் எத்தனை வகைப்படும்? காலம் வந்து 3 வகைப்படும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அந்த கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் 50 டெஸ்ட் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 50 டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை நீங்கள் தரவாக படிங்க. தமிழ் பற்றின பயமே உங்களுக்கு வரவே வராது. 50 டெஸ்ட்டு கொஷின் பேப்பரும் நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாமே கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அதில். ஸோ பாருங்கள், இறந்த காலம் பார்த்தேன், இறந்த காலம், நிகழ்காலம் பார்க்கிறேன், எதிர்காலம் பார்ப்பேன். ஸோ காலம் வந்து 3 வகைப்படும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இரண்டாவது கொஷின், பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இறந்த காலம். எழுதினாள். பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது என்ன காலம்? இறந்த காலம். அதாவது தேர்வு எழுதி முடிச்சாச்சு. சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான். ஸோ முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இறந்த காலம். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான், இறந்த காலம். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான். எழுதுகிறான் அதாவது நடந்துகிட்டே இருக்குது, நிகழ்காலம். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான், நிகழ்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார். கேட்பார்னு இருக்குது, எதிர்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார் ஏன்னா எதிர்காலம். அடைப்பு குறிக்குள் இருக்கும் வினை சொல்லை காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி எழுதுக. பாருங்க, நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வரும்னா படித்தேன். அதாவது நேற்று இரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இறந்த காலம்தான் வந்து வரணும். நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா வருவேன். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். இதனது எதிர்காலம். அப்பா வந்ததும் டேஸ் அதாவது திட்டுன்னு கொடுத்துங்கிறாங்க. இது திட்டினார் கிடையாது, அப்பா வந்ததும். அப்போ வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கியது. அப்போ திட்டுவார். இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பா வந்ததும் திட்டுவார், எதிர்காலம். அது வந்து மாற்றிக்கலாம். 9வது கொஷின், இப்போது நான் தமிழ் படி அப்படின்னு கொடுத்துங்கிறாங்க. படித்து கொண்டிருக்கிறேன். இப்போது அப்படின்னு நிகழ்காலம். இப்போது நான் தமிழ் படித்து கொண்டிருக்கிறேன். படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றதும் ஒரு நிகழ்காலம். இப்போது நான் தமிழ் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், மொழியின் அடிப்படை உறுப்புகள் யாவை? மொத்தம் 3 உறுப்பு: எழுத்து, சொல், சொற்றொடர். மொழியின் அடிப்படை உறுப்புகள் அப்படின்னு கொஷின் கேட்டால் எத்தனை? 3: எழுத்து, சொல், சொற்றொடர். அடிப்படை உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ ஆ அப்படின்னா எழுத்து, அன்பு அப்படின்னா சொல், அன்பே தெய்வம் அப்படின்னா சொற்றொடர். ஸோ எழுத்துக்கு இப்போ ஆ அப்படின்னா நார்மல் ஒரே ஒரு வரதுனால எழுத்து, அன்பு வந்து சொல், அன்பே தெய்வம் வந்து சொற்றொடர். சொல் என்பதனை டேஸ் எனவும் கூறுவர். முக்கியமான கொஷின். ஒரு சொல் பல பொருள். அது சிலபஸில் இருக்குது பாருங்கள். மொழி, பதம், கிளவி, வார்த்தை. இப்போ சொல் என்பதனை மொழி, பதம், கிளவி, வார்த்தை சொல்லுவாங்க. இது வந்து சிலபஸில் ஒரு சொல்
பல பொருள் அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும் முக்கியமான கொஷின். சொற்றொடர் என்பதை டேஸ் எனவும் கூறுவர். என்ன அப்படின்னா வாக்கியம். சொற்றொடர் என்பதை வாக்கியம் எனவும் கூறுவர். சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் எழுத்து எது அப்படின்னா ஏ. இது குரூப் 4 எக்ஸாமில் 2016 என்னமோ கேட்டிருக்காங்க இந்த கொஷினு. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் எழுத்து வந்து ஏ. அழுத்தம் தரும் சொல் எது அப்படின்னா ஏ. அழுத்தம் தரும் சொல் வந்து ஏ. மெல்லின எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான டேஸ் எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. என்ன அப்படின்னா வல்லினம். மெல்லின எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லின எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. ஸோ அடுத்த தலைப்பு வந்து சொல். சொல் எத்தனை வகைப்படும்? சொல் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல் எத்தனை வகைப்படும்? சொல் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்லை டேஸாக பிரிக்கலாம். எத்தனை அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். உயர்திணை சொல், அஃறிணை சொல். பெயர்ச்சொல்லை வந்து 2ஆக பிரிக்கலாம். உயர்திணை சொல், அஃறிணை சொல். இப்போ உயர்திணை. உயர்திணைனா என்ன? உயர்திணைனா மனிதர்களை மட்டும் உயர்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அஃறிணைனா மனிதர்கள் அல்லாத உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து அஃறிணை. மனிதர்கள் வந்து உயர்திணை, மனிதர்கள் அல்லாத மற்றவை எல்லாமே அஃறிணை. பெயர் வினைச்சொற்களை டேஸ் எனவும் பிரிப்பர். எத்தனை? 5 எனவும். பெயர் வினைச்சொற்களை 5 எனவும் பிரிப்பர். 5 பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்றது சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெறும் இலக்கணம் மட்டும் 6th to 12th வச்சுக்கோங்க. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இலக்கணம் மட்டும் படித்தா போதும். அடிச்சிடலாம் 100க்கு 100. நியூ புக்கு, ஓல்டு புக்கும் படிச்சிக்கலாம். சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிக்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அந்த 50 கொஷின் பேப்பர் படித்தா முடிஞ்சுது. நம்ம பழைய சிலபஸ் மாதிரி கிடையாது. ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் 100க்கு 100. சொற்கள் இணைந்து டேஸை உருவாக்குகின்றன. சொற்கள் இணைந்து சொற்றொடரை வந்து உருவாக்குகின்றன. சொற்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்குகின்றன. சொற்றொடரில் அடிக்கடி ஏற்படும் பிழைகள் ஒருமை, பன்மை பிழை, காலப்பிழை. ஸோ சொற்றொடரில் அடிக்கடி ஏற்படும் பிழைகள் வந்து ஒருமை, பன்மை பிழை, அப்புறம் காலப்பிழை. ஒருமை பன்மை பிழைகள் டைரக்டாக சிலபஸில் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு ஒருமை பன்மை சிலபஸை பேஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே மேக்ஸிமம் சிலபஸில் தான் வருது. இலக்கணம் நீங்கள் கண்ணை மூடிட்டு டைரெக்டாக லைன் பை லைன் நீங்கள் படிக்கலாம். எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுது. காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. காற்று வீசின கிடையாது, காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். சென்றான் ஒருமையில் முடியுது. சென்றனர் அப்படி வரணும். காலப்பிழைகள். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். இப்போ இதில் என்ன காலப்பிழை இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் அப்படின்னு வரணும். சேர்ந்தேன்னு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன். நேற்று பால் பொங்குகிறது. பாருங்க, நேற்று பால் பொங்கியது. நேற்று பால் பொங்கியது. அகர வரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. ஆனால் ஈஸின்னு சொல்லிவிட்டு எதுவுமே நீங்கள் விடக்கூடாது. பாருங்கள், பல்லாண்டு, முத்து, ஆமனுக்கு, அரசன், கொம்பு. இதில் முதல் அரசனை தூக்கலாம். அடுத்து ஆகிறது ஆமனுக்கு. அடுத்து கா வரிசையில் கொம்பு, அப்புறம்தான் பா, அப்புறம்தான் இம்மு வரிசை.
ஸோ அரசன் ஆமனுக்கு கொம்பு பல்லாண்டு முத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அகரவரிசை நீங்கள் சரியாக எழுதணும்னா அந்த வாய்ப்பாடு எடுத்து அந்த ஆ வரிசை, அந்த இக்கு இங்கு வரிசை சரியாக படிச்சுக்கோங்க. அடுத்த அகரவரிசை பாருங்கள். நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். இதில் பார்த்ததுமே தெரியும் ஆ. அப்போ அன்பு, அடுத்து தா வரிசை, அடுத்து இந்து வரிசை, அடுத்து இப்பு வரிசை, அடுத்து இம்மு, அடுத்து இவ்வு. ஸோ அதே தான் இவ்வு. ஸோ அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. அடுத்து பாருங்கள். பச்சை, தேங்காய், வட்டம், தேக்கம், மஞ்சை. அகரவரிசை பாருங்கள். இப்போ தா வரிசை எடுத்துக்கலாம். தேக்கம், அப்புறம் தே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தாக்கு அடுத்து இங்கு வரும், இத்து இங்கு. அடுத்து இப்பு, இம்மு, அடுத்து இவ்வு, அந்த வரிசை. தேக்கம், தேங்காய், பச்சை, மஞ்சை, வட்டம். இரு பொருள் தரும் சொற்கள் சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இரு பொருள் தரும் சொற்கள். தாமரை, தாமரை அப்படின்னா மலர். அப்போ அதை தா ப்ளஸ் மறை அப்படின்னா தாவுகின்ற மான். தாமரைனா மலர், தா ப்ளஸ் மறைனா தாவுகின்ற மான். பலகை, பலகைனா மரப்பலகை. அப்போ பல ப்ளஸ் கை அப்படின்னா பல கைகள். பலகை மரப்பலகை, பல ப்ளஸ் கைகள் பல கைகள். எதிர்ப்பால், எதிர்ப்பால்னா மறுத்து கூறுதல், அதாவது எதிர்த்து கூறுதல் அல்லது மறுத்து கூறுதல். எதிர் ப்ளஸ் பால்னா எதிர்ப்பாலினம். இப்போ ஆண் அப்படின்னா பெண், அதான் எதிர்ப்பால். இப்போ ஆண்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பால் பெண். 32வது கொஷின். மாமரம், மாமரம் ஒரு வகை மாமரம், ஒரு வகை மரம், அதுதான் மாமரம். மா ப்ளஸ் மரம்னா மா அப்படின்னா பெரிய. அப்போ பெரிய மரம். மா ப்ளஸ் மரம் பெரிய மரம். ஆறுதலை, ஆறுதலை, ஆறுதலை அப்படின்னா தேற்றுதல். இப்போ யாராவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஒரு ஆறுதல் சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஆறுதல். ஆறு ப்ளஸ் தலை அப்படின்னா ஆறு தலைகள். ஆறுதலை, ஆறு தலைகள். ஆறு ப்ளஸ் தலைகள், ஆறு தலைகள். ஸோ டைரெக்டாக சிலபஸில் இருக்குது. இரு பொருள் தரும் சொற்கள் அல்லது இரு பொருள் தரும் வினை சொற்கள், அந்த மாதிரி இருக்குது சிலபஸில். ஸோ இங்கே கிட்டத்தட்ட 2, 4, 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக 6th முடிச்சிட்டோம். இனி 6th நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். 7th போகலாம். இடையில் நம்ம சிலபஸ் கண்டென்ட்டும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.